கன்னடம் போராளி புனித் புனித் ஆமாம் ராஜ்குமார். அதுவும் இன்னொரு சிவாஜி ஃபேமிலி சார். ஆமாம். மரியாதைனா உச்சக்கட்ட மரியாதை அந்த ஆமாம். புனித் சாராக இருக்கட்டும், ராஜ்குமார் சார் இருக்கட்டும், சிவராஜ் சாராக இருக்கட்டும் 3 பேருமே அவ்வளோ இந்த அதான் பெரிய இடத்தோட இது மரியாதை. அங்கேயும் பட்டு சாரிலாம் கொடுத்து, காயின்லாம் கொடுத்து ரொம்ப மரியாதை நடத்துனாங்க. அது அந்த மாதிரி தான் கன்னடத்தில. அவர் சார் என்ன சார் அது புனித் சாரை வச்சு ஒரு ஷாட் வெளியில எடுக்க முடியலைங்க சார். எடுக்க முடியாது. ஐயோ! ரஜினிகாந்த் சார் விட அதிகமாக அங்கே ஃபேன்ஸ் அவருக்கு. ஓ! ரோட்டில் ஒரு ஷாட் எடுக்க முடியலைங்க சார். எல்லாம் பாசிங் ஷாட் தான் எடுத்துகிட்டு அப்படியே கூட்டம் அது தேன்குழி மாதிரி வந்து கூடிடுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக வச்சு ஸ்டுடியோக்குள்ளேயும் கொஞ்சம் மாற்றி மாற்றி கொஞ்சம் ரோடெல்லாம் பிளாக் பண்ணி ரொம்ப போலீஸ்லாம் பாதுகாப்பு வச்சு தான் பண்ணோம். எனக்கு அவர் இறந்துட்டாருன்னு ரொம்ப மனசு உடஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் எனக்கு மனசை ஏற்றுக்கல. இல்லை அவர்லாம் இல்லை அப்படிலாம் இருக்காது, கரெக்டாக தான் அவர் வந்துடுவார் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. புனித் சார் பண்ண தங்கமான மனுஷன். ஐயோ! தங்கத்தின் வேற லெவல் சார். மரியாதையின் உச்சம் சார். மரியாதை ஹியூமன் பீயாக நடந்துக்கிறது விஷயம். அவ்வளோ பெரிய நல்ல மனசு சார் அது. அவர்கிட்ட 2 படம் பண்ணியிருக்கேன். நான் கில்லி கன்னட கில்லி பண்ணாங்க. அப்போ சாங் வந்து நான் மஜா வந்து போர்ச்சுகல் போயிருந்தோம். போர்ச்சுகல் அப்போது சேம் ப்ரொடியூசர் தமிழில் மஜா பண்ணார். கன்னடத்தில் வந்து அந்த கில்லி பண்ணும்போது அந்த சாங்குக்கு நான் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன். அப்போ இருந்தால் எனக்கு பழக்கம். அப்போது நான் தான் சொன்னேன், சார் எனக்கு ஞாபகம் இருக்கா சார் அந்த படம் ஃபாரினில் வந்து ஓ சார் நீங்களா சார் அதுக்கப்புறம் நம்ம தொடரவே இல்லையா சார் அப்படின்னு சொல்லி அது ஒரு சின்ன மூமெண்ட் நல்லா வந்தது.